சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தவரைக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க ஃபில்லர்ஸ போட்டே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வாரம் கொஞ்சம் ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா, ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு போட்டிருப்பாங்க சீரியல் எண்டுல. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, கிறிஷ் மனோஜ போய் டாடி டாடின்னு கூப்பிடுறாரு. ஒரே பரபரப்பாகுது வீடே. அதுதான் ப்ரோமோல காட்டியிருப்பாங்க. அதுவும் அதே மாதிரி அடுத்த வாரம் வேற என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதன்படி பார்த்தோம்னா ரவி ஸ்ருதிக்கு இடையில ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வருது. ஏன்னா ரவி காம்படிஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் திருப்பி வீட்டுக்கு வராம இருக்காரு. கோவால 2 நாள் நிக்க போறேன். அங்க நிறைய பெரிய பெரிய செஃப்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசி நிறைய ஐடியாஸ் எடுத்துட்டு தான் திரும்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை ஸ்ருதி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற மாதிரி எடுத்துட்டு கட் பண்ணியிருந்தாலும் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த நீத்து வேணும்னே ரவி அங்க கூட்டிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு அனுப்பாம அங்கேயே வச்சிட்டு இருக்கா. இந்த நீத்து பண்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பப்போ ரவிக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல கடுப்பான ரவி சொல்றாரு, என்ன ஸ்ருதி என் மேல நம்பிக்கையே கிடையாது, அடிக்கடி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியே, நான் உனக்கு சொன்னேன் தானே எனக்கு இங்க வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய செஃப் வந்திருக்காங்க, எல்லார்கிட்டையும் நிறைய ஐடியாஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க ரெஸ்டாரண்ட் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீத்து சொல்லியிருக்காங்க. அதனால நான் பிஸியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் தானே, நீயே என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நீ தான் என்னோட ஐடியா காப்பி பண்ணி உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் பண்ண போறல, நீ இதை ஆன்லைன்ல பார்க்க போறேன், அதுல பார்த்து செய்ய போறேன்னா சொன்னியே, அதை செய்ய வேண்டியது தானே, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற மாதிரி ரவி டென்ஷன் ஆறாரு. ரவி டென்ஷன் ஆனதை பார்த்தோன்னா ஸ்ருதி இதுக்கு மேல பேசி பிரயோசனம் இல்லை அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா ஸ்ருதி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, ரவி அங்க நீத்து கூட சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரோட் மைண்டடான ஒரு ஆள். அப்படிதான் இந்த சீரியல்ல அவங்களை காட்டுறாங்க. எல்லாருமே ரவி நீத்து இடையில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டாலும் ஸ்ருதி எனக்கு நீத்து மேல சந்தேகம் இருக்கு, சந்தேகம் எல்லாம் கிடையாது, கன்ஃபார்மே தான். ஆனா ரவி மேல எனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தோம்னா நமக்கே நம்ம மைண்ட் மாறுது, நம்ம அம்மாவும் சரி ஆண்டியும் சரி சொன்ன விஷயங்கள்லாம் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு, நம்ம மைண்டே இவங்க மாத்திருவாங்க போல இருக்கு, இனிமே ரவியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரவி அவ வேலையை பார்த்துட்டு ஆறுதலா வரட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி யோசிக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் முடியுது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மீனா ரோஹிணி பத்தி விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பெருசா பேசிக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் எதிரும் புதிருமா தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே அடிக்கடி பேசிக்கிறாங்க. அன்னைக்கு கூட நான் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ரெஸ்டாரண்ட் வாசல்ல பார்த்தேன். ஆனா அது கஸ்டமரா பார்க்க போன இடத்துல மீட் பண்ணும், எதர்ச்சியா மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீனா ரோஹிணி இதுக்கு முன்னாடி ஏதோ சீக்ரெட் பேசணும் அப்படின்னா எங்கேயாவது வெளியில பேசுவாங்க, இல்ல ஏதாவது ரெஸ்டாரண்ட் அல்லது கிச்சன்ல யாருமே இல்லாத டைம் தான் பேசுவாங்க. ஆனா இப்ப நைட் டைம் எல்லாருமே தூங்குற நேரம் சத்தம் இல்லாம ஹால்ல பேசுறது அப்படின்றது இப்ப தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இது ஒரு நாள் மாட்டுப்பட போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. கண்டிப்பா விஜயா இதை நோட்டம் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அத இந்த வீடியோ எண்ட்ல நாங்க பார்க்கலாம். இடையில பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் எபிசோட்ல கிறிஷ் மனோஜ ட்ரா பண்ணிட்டு வந்திருப்பாரு. கிறிஷ் ட்ரா பண்ணல, கிறிஷ் வரைஞ்சு அப்படின்னு சொல்லி குடு அப்படின்னு சொல்லி கிறிஷ் கிட்ட ரோஹிணி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை மனோஜ் பார்த்து நல்லா வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பாப்பாரு. எல்லாத்தையும் காட்டி கிறிஷ பத்தி பெருமையா பேசிப்பாரு. ஆனா அதை விஜயாவால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. விஜயா அதை புடுங்கி கிழிச்சு போடுவாங்க. அது கூட ப்ரோமோல காட்டியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எபிசோட்ல அதை காட்டல. நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ஸ்ல அது காட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ப்ரோமோல காட்டின இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது கிறிஷ் மனோஜ டாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அந்த விஷயம் தான். இது என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஷ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக மனோஜ் கிட்ட ரோஹிணி சொல்றாங்க. இருந்தாலும் மனோஜ் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க ரோஹிணி, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி மனோஜ் கிளம்பி போய் சாப்பிட போயிடுறாரு. அப்ப கிறிஷ ரெடி பண்ணிட்டு இருக்க ரோஹிணி சொல்றாங்க, நீ இப்ப என்ன பண்ற அப்படின்னா, நான் அங்க மனோஜ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்ப அங்க மனோஜ நீ டாடி டாடின்னு கூப்பிடணும். டாடி டாடின்னு கூப்பிட்டு அவர்கிட்ட டாடி என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி நீ கேட்கணும். அப்ப கண்டிப்பா மனோஜ் நான் கூட்டிட்டு போவாரு அப்படின்ற மாதிரி ரோஹிணி கிறிஷுக்கு சொல்றாங்க. அப்ப கிறிஷும் சரிம்மா நான் அப்படியே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போதான் கிறிஷ் மனோஜ டாடி டாடின்னு கூப்பிடுறாரு. அதாவது எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு கிறிஷ் டாடி டாடி அப்படின்னு கூப்பிட்டுட்டு மனோஜ் கிட்ட வராரு. அப்ப ரவி டக்குன்னு கேட்கிறாரு, யாரடா கூப்பிடுற அப்படின்ற மாதிரி கிறிஷ பார்த்து கேட்கிறாரு. உடனே கிறிஷ் மனோஜை பார்த்து சொல்றாரு, இவரை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப எல்லாருமே என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி கூப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம விஜயா நான் நினைச்சேன் இப்படி ஏதாவது நம்ம வீட்டுல நடக்கும்னு நினைச்சேன், நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்ச திருப்பிட்டு அந்த பக்கம் திரும்பிடுறாங்க. ஏன்னா இனிமே கிறிஷ் விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் அண்ணாமலை கிறிஷ கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, இங்க பாருப்பா, நீ டாடின்னு கூப்பிட்டதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனா யாரும் சொல்லாம நீ இப்படி கூப்பிட்டு இருக்க மாட்ட, யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட மனோஜ டாடின்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க, யார் அது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்கிறாரு. ஆனா கிறிஷ் வாயை மூடிட்டு யாரும் இல்ல தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, நீ யாரும் சொல்லாம இப்படி கூப்பிட்டு இருக்க மாட்ட, யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் நீ கூப்பிடுற, யாரு சொன்னது
கொண்டது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப வந்து கிரிஷ் அப்படியே கையை காட்டுற மாதிரி தான் ப்ரோமோல வந்து காட்டியிருப்பாங்க. கிரிஷ் யாரை கை காட்டுறாரு அப்படின்னா ரோஹிணியை தான் கை காட்டுறாரு. ரோஹிணி வந்து ஒரே ஷாக்கா பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து மனோஜுக்கு வந்து மேட்டர் தெரியும். ஏன்னா மனோஜை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி உடம்புல வந்து கல்யாணி, அதாவது கிரிஷோட அம்மான்னு இவங்க எல்லாருமே நினைக்கிற கல்யாணியுடைய ஆவி வந்து ரோஹிணியுடைய உடம்புல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து மனோஜ் வந்து யோசிக்கிறாரு, இதை கண்டிப்பா ரோஹிணி சொல்லியிருக்க மாட்டா, ரோஹிணி உடம்புல இருக்க அந்த பேய் தான் சொல்லியிருக்கும். அதனால நான் வந்து இப்ப கண்டிப்பா ரோஹிணியை காப்பாத்துறேன். ஏன்னா இந்த விஷயம் ரோஹிணிக்கே தெரியாது. ஏன்னா ரோஹிணி அப்படித்தான் நடிச்சிருப்பாங்க. அதாவது திடீர்னு மயங்கி விழுந்துட்டு சொல்லுவாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியல, திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து பயங்கரமா நம்பிட்டாரு. ஆவி வந்துட்டு போகுது, இந்த விஷயம் ரோஹிணிக்கே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து ரோஹிணிக்கு இந்த விஷயம் தெரியாதால இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம ரோஹிணியை வந்து எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அதனால நான் வந்து ரோஹிணியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, நான் தான் ரோஹிணிட்ட சொல்ல சொன்னேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்றாரு. அப்ப ரோஹிணி இது என்னடா, இது என்ன காப்பாத்தி விடுறாரு அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து மனோஜை வந்து பாக்குறாங்க. அப்ப மனோஜ் வந்து சொல்றாரு, இல்ல அந்த பையன் வந்து அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன், என்கிட்ட வந்து ரொம்ப பாசமா நடந்துக்கிறான். அதனாலதான் நான் வந்து என்ன டாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட சொன்னேன். கூப்பிடறதால என்ன இருக்கு, எதுவும் தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை பார்த்து மனோஜ் வந்து கேட்கிறாரு. அப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் வந்து உன்ன டாடின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அவன் நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டுல யாராவது அவனை தத்தெடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். இதுக்கு முன்னாடி முத்து மீனா தத்தெடுக்க வந்து முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்க பாட்டிக்கு பிடிக்காம கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து அவங்களே கொண்டு வந்து விடுறாங்க. அவங்க கிட்ட இதை கேட்டுட்டு நம்ம வந்து ஒபிஷியலா வந்து இவனை வந்து தத்தெடுத்துக்கலாம், உங்க பிள்ளையாவே நீங்க வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து ரோஹிணி கிட்டையும் மனோஜ் கிட்டையும் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரை கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, அது என் பையன், நான் சொல்றதான் அவன் கேட்கணும். என்னடா மனோஜ், என்ன இது புது பழக்கம், நீயா சொன்ன அவனை வந்து டாடின்னு கூப்பிட சொல்லி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, ஆமாமா நான் தான்மா சொன்னேன், அவன் சின்ன பையன்மா, அப்பா அம்மா இல்லாத பையன், பாவம் இல்ல அவனுக்கு, நானும் ரோஹிணி வந்து அப்பா அம்மா மாதிரி இருப்போம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் உங்க 2 பேருமே குழந்தை பெத்துக்க முடியாதா, எதுக்கு தேவையில்லாம ஒருத்தனை தத்தெடுக்கிறீங்க, அதுதான் அவனை வளர்க்கறதுக்கு நம்ம வீட்டுல 2 இருக்குல்ல, அதுக பாத்துக்கிறது தானே, நீங்க ஏன் தேவையில்லாம இதுல எல்லாம் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கடுப்பாகிறாங்க. ஆனா மனோஜ் வந்து இல்லம்மா இதுதான் முடிவு, நானும் ரோஹிணியும் வந்து முடிவு பண்ணிட்டோம், இனி யாரையும் கேட்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது, நாங்க வந்து கிருஷ்ண வந்து தத்தெடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்ப வந்து அண்ணாமலைக்கு வந்து பயங்கர ஷாக்கு, என்னடா இது இவன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கான், ஆனா நல்ல ஒரு முடிவா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷம் இருந்தாலும் ஷாக்கிங்க வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல வந்து முத்து வந்து வராரு. முத்து கிட்ட வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, டேய் மனோஜ் ஒரு விஷயம் பண்ணிருக்கானே, நீ கேட்டா அதிர்ச்சி ஆயிருவா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து முத்துவை பார்த்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து கேட்கிறாரு, எவன் குடியை கெடுத்தான் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன் குடியை தான் கெடுக்கணுமா, நல்லது பண்ண மாட்டோமா நாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து முத்து சொல்றாரு, என்னடா நல்லது பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க அண்ணாமலை வந்து சொல்றாரு, இல்ல கிருஷ்ண வந்து மனோஜும் ரோஹிணி தத்தெடுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட முத்து வந்து பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. உடனே வந்து மீனா வந்து முறைச்சு பாக்குறாரு. முறைச்சு பார்த்துட்டு, சரி நம்ம வீட்டுல கிருஷ் இருக்க போறான், நான் தான் தத்தெடுக்கல, சரி இவங்களா தத்தெடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்தோஷப்பட்டாலும் ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு பயம். ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து மனோஜோ ரோஹிணியோ செய்ய மாட்டாங்க, இவங்க 2 பேரும் எந்தவித ஆதாயம் இல்லாம செய்ய மாட்டாங்களே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத யோசிக்கிறாரு. ஆனா இதனால வந்து கிருஷிக்கு ஏதாவது நடந்துச்சு, நான் சும்மா விட மாட்டேன் உங்க 2 பேரையும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு முத்து அங்க இருந்து போறாரு. அப்போ உடனே வந்து அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, ஏமா இவன் இப்படி பண்றான், நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு, எதுக்காக இவன் வந்து இப்ப அவங்க 2 பேரையும் சம்பந்தம் இல்லாம திட்டிட்டு போறான் அப்படின்ற மாதிரி மீனா பார்த்து கேட்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு வந்து மீனா வந்து சொல்றாங்க, இல்ல மாமா அவர் அப்படித்தான், அவர் வந்து தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாரு, கடைசியில மனோஜு ரோஹிணி வந்து தத்தெடுக்கிறதால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு போல, பட் எப்படி இருந்தாலும் கிருஷ் வந்து நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டுல தானே இருக்க போறான், அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா வந்து அங்க இருந்து போறாங்க. ஆனா விஜயாவுக்கு வந்து ஒரு கோவம் இருந்தாலும் ஒரு பலத்த சந்தேகம் ஒண்ணு. ஏன்னா ரோஹிணியோ மனோஜோ வந்து இப்படி பண்றவங்களே கிடையாது, என்ன காரணத்துக்காக இப்படி அவங்க 2 பேருமே வேடா நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரோஹிணி வந்து மீனா கிட்ட வந்து அடிக்கடி ரகசியம் வேற பேசுறா, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ சதி திட்டம் தீட்டுறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே கண்டிப்பா வந்து 2 நாள் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ஏதோ வந்து நைட் டைம் வந்து ஹால்ல பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நான் அதை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்படியே வந்து நைட் ஆகுது. நைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனாவும் ரோஹிணியும் வழமை போல வந்து ஹால்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து ரோஹிணி கிட்ட வந்து கேட்கறாங்க மீனா, எப்படி மனோஜை வந்து இப்படி சம்மதிக்க வச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்ல நான் வந்து ஆல்ரெடி வந்து கிருஷோட அம்மா கல்யாணி வந்து என் உடம்புல பூந்துட்டா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி வச்சிருக்கேன், அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் அவன் வந்து இப்ப எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், கிருஷோட வந்து பாசமா இருக்கான், அதே மாதிரி தான் இன்னைக்கு நானே கிருஷ வந்து அவனை போய் அப்பான்னு கூப்பிடு டாடின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன், அதே மாதிரி அவனும் பண்ணா, கடைசியில வந்து மனோஜ் வந்து என்ன காப்பாத்துறேன் அப்படின்னு நினைச்சு தானே தான் டாடின்னு கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது அவளத்தையும் வந்து விஜயா வந்து கதவடியில இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ல வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸ் பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.